எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய திருநெல்வேலி பயணத்தில் நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா நவகிரக கோயில்களையும் சில நவ திருப்பதி கோயில்களையும் பார்த்துருப்போம். இன்னைக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய மற்ற கோயில்கள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதலாவதா பார்த்தீங்கன்னா நவ திருப்பதி கோயில்களில் ரெட்டை திருப்பதி எனப்படும் கோயிலை தான் ஃபர்ஸ்ட் போய் பார்க்க போகிறோம். அதில் அரவிந்த லோச்சனார் கோயிலில் தான் முதல்ல போய் பார்க்க போகிறோம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து 36 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அதுவும் திருத்தொலைவில்லி மங்கலம் என்ற இடத்துல காட்டுகளுக்கு நடுவே இந்த கோயில் அமைச்சிருக்கு. இந்த கோவில் கேதுக்குரிய தலமாகும். 108 திவ்ய தேசத்துல 84வது திவ்ய தேசம் இது. கோவிலோட மூலவர் அரவிந்த லோச்சனன், செந்தாமரை கண்ணன், தாயார் கருந்தடங்கண்ணி. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல இருந்து வெறும் 300 மீட்டர்லயே இருக்கக்கூடிய தேவபிரான் பெருமாள் கோயில் தான் போய் பார்க்க போறோம். இந்த தேவபிரான் திருக்கோயில் பாத்தீங்கன்னா ராகுக்குரிய தலமாக விளங்குது. கோவிலோட மூலவர் ஸ்ரீனிவாசன், தாயார் ஸ்ரீ பத்மாவதி தாயார், ஸ்ரீ அலமேலு மங்கை தாயார். இந்த ரெட்டை திருப்பதியில பெருமாளை நல்லா வழிபட்டு அடுத்ததா திருப்புளியங்குடியில இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போனாங்க. இந்த கோவில் பாத்தீங்கன்னா ஒரு விஷ்ணு சன்னதியாகும். தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள நவ திருப்பதி என அழைக்கப்படும் 9 புகழ்பெற்ற விஷ்ணு சன்னதிகளிலிருந்து இதுவும் ஒன்று. திருப்புளியங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள கோவிலோட மூலவர் பார்த்தீங்கன்னா காசினி வேந்தர் பெருமாள். தேவி மலர்மகள் நாச்சியார் என்றும் அழைக்கப்படுது. புதன் கிரகத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட சிறப்பு வாய்ந்த கோயிலாக இந்த கோயிலை கருதப்படுது. அடுத்த கோயிலா திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குன்னத்தூரில் அமைந்துள்ள 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பழமையான ஸ்ரீ கோத்த பரமேஸ்வரர் கோயிலுக்கு தாங்க போறேன். தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள நவ கைலாய கோயில்களில் இந்த கோவில் 4வது தலமாகும். கோவிலோட மூலவர் கோத்த பரமேஸ்வரர் சிவன், தாயார் சிவகாமி அம்மாள். இங்க இருக்கக்கூடிய லிங்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான நாகமுத்திரை இடம்பெற்றிருப்பதால் இந்த லிங்கம் ரொம்ப ரொம்ப தனித்துவமானது. இந்த கோவில் பாத்தீங்கன்னா ராகு கிரகத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட சிறப்பு வாய்ந்த கோயிலாகும். ராகு தொடர்பான தோஷங்களிலிருந்து நிவாரணம் பெறவும், திருமண வாழ்வில் ஏற்படும் தடைகளுக்கு பரிகார தேடவும் பல பக்தர்கள் இங்க அதிகமா வராங்க. அடுத்த கோயிலா தென் திருப்பதி என சொல்லப்படும் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி கோயிலுக்கு தாங்க போறேன். இந்த கோவில் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து 10 ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. அதுவும் மேல திருவெங்கடபுரத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. திருப்பதி கோயிலுக்கு போக முடியாத பக்தர்கள் இந்த இடம் ஒரு மாற்று இடமா கருதப்படுது. கோவிலோட மூலவர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியால் சூழப்பட்டிருக்கார். இந்த கோவில் ஸ்வேத வராக மலையில் கட்டப்பட்டுள்ளது. கருவறையில் இருக்கக்கூடிய 12 படிகளும் 12 ஆழ்வார்களை குறிக்குது. கோவிலோட முக்கிய திருவிழாக்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மோத்சவம் அப்பவும், புரட்டாசி சனிக்கிழமைகளும் மற்றும் வைகுண்ட ஏகாதசியிலும் ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த கோவிலுக்கு திருநெல்வேலியிலிருந்து திருவேங்கடநாதபுரத்துக்கு பஸ்ஸுகள் அதிகமா இருக்கு. 20லிருந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு இந்த கோயிலை போய் சேர்ந்துடலாம். இங்கிருந்து கிளம்பி அடுத்த கோயிலான கொடகநல்லூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ கைலாசநாதர் கோயிலுக்கு தாங்க போறேன். இந்த கைலாசநாதர் கோவில் நவ கைலாயங்களில் 3வது தலமாகும்.
இந்த கோவில் வந்து ஒரு புகழ்பெற்ற வந்து செவ்வாய் பரிகார தலமாகும். இங்கு வந்து செவ்வாய் தோஷத்தால் ஏற்படும் திருமண தடை வந்து நீங்க நந்தி பகவானுக்கு வந்து மஞ்சள் மாலை வந்து சாற்றி வந்து வழிபடுறாங்க. விசேஷ வழிபாடுனா வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து திருக்கல்யாணமும் மஞ்சள் மாலை வழிபாடும் வந்து நடத்தப்படுது. அது மட்டும் இல்லாம கார்கோடகன் பாம்பு முக்தி பெற்ற தலம் என்பதால் வந்து சர்ப்ப தோஷங்கள் வந்து நீங்க வந்து இங்க பரிகாரம் வந்து செய்யப்படுது. இந்த கோவில்லாம் பார்த்துட்டு அடுத்ததா நான் போனது வந்து சேரன் மகாதேவியில இருக்க அம்மைநாதர் கோவிலுக்கு தாங்க போனேன். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து 24 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. அதுவும் வந்து தாமிரபரணி ஆற்றங்கரையிலே வந்து அமைஞ்சுள்ளது. கோயில் நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா இந்த பலிபீடமும் கொடிமரத்தையும் பார்க்கும்போது ஒரு மன அமைதி வந்து ஏற்படுது. இந்த அம்மைநாதர் கோயில் வந்து நவ கைலாய ஸ்தலங்களில் வந்து சந்திரனுக்குரிய 2வது தலமாக போற்றப்படுது. இந்த கோவில் வந்து சந்திர தோஷ நிவர்த்திக்கு வந்து சிறந்த பிரார்த்தனை தலமாக விளங்குது. இங்கு வழிபடுவது வந்து தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய திங்களூர் சந்திர பகவானுக்கு இணையான பலன்களை தரும் என்பது எல்லாரோட நம்பிக்கையாகும். கோவிலோட மூலவர் வந்து அம்மைநாதர் கைலாசநாதர், அம்மன் வந்து ஆவுடை நாயகி. மூலவரை நோக்கி பார்த்த இந்த நந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இல்லைங்க, கொஞ்சம் தள்ளி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்குறேன். வேற எந்த கோயில்லையும் இந்த மாதிரி இல்லைங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த சுற்றுச்சுவர்களை வந்து ஒரு வித்தியாசமான செதுக்கப்பட்டுள்ள இந்த சிலைகள் எல்லாம் பார்த்தங்க. ரொம்ப தனித்துவமாக தெரிஞ்சுது. கையோட ஒரு பாத அளவுக்கு தான் வந்து செதுக்கியிருக்காங்க. ஏதோ வந்து தனியாக செதுக்கி வந்து இந்த செவுத்துல ஒட்டன மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாகவும் நுட்பமாகவும் இதை செதுக்கியிருந்தாங்க. இந்த அம்மைநாதர் கோவில் அமைஞ்சிருக்க இடமே வந்து ரொம்ப அமைதியான சூழ்நிலையில இருக்கு. அதுவும் வந்து இந்த தாமிரபரணி ஆற்ற ஒட்டியே அமைஞ்சிருக்கு. இங்க இருக்கக்கூடிய கைலாசநாதர் கிட்ட வந்து நல்லா வேண்டிக்கிட்டு அடுத்ததா நாங்க கிளம்பி போனது வந்து பாபநாசங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள இந்த பாபநாசம் கோயில் வந்து நவ கைலாய தலங்களில் வந்து முதல் தலமாக விளங்குதுங்க. நான் போன நவ கைலாய தலங்களிலே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் தாங்க கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. இந்த பாபநாசத்தில் இருக்கக்கூடிய இந்த கைலாசநாதர் கோயில் வந்து சூரிய தலமாக விளங்குதுங்க. அதாவது வந்து சூரிய கைலாயம் என்றும் வந்து போற்றப்படுகிறது. கோவிலோட மூலவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாபநாசநாதர் லிங்க வடிவத்தில் இருப்பாரு. அம்பாள் வந்து ஸ்ரீ உலகம்மை. இந்த கோவிலில் வந்து ஆனந்த தாண்டவ கோலத்தில் காட்சியளிக்கும் நடராஜ பெருமான் பார்த்தீங்கன்னா புனகு சபாபதி என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலோட கருவறைக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ரிக் யஜுர் சாம வேதங்களின் வடிவமாக விளங்கும் முக்கிலா மரத்தின் அடியில் வந்து இறைவன் வந்து சுயம்பு மூர்த்தியா வந்து இருக்கிறாரு. சூரிய தோஷம் இருக்கிறவங்க இந்த கோயிலில் வந்து வழிபட்டா அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கோயிலை வழிபடுவது என்பது வந்து தஞ்சாவூர் ஆடுதுறை சூரியனார் கோயிலை
வழிபடுவதற்கு சமமாகும். பாபநாசத்திலிருந்து கிளம்பி நான் அடுத்ததா போன கோயில் வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மணிமூர்த்தீஸ்வரம் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி திருக்கோயிலுக்கு தாங்க போனேன். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஆசியாவின் மிகப்பெரிய விநாயகர் ஆலயம் மற்றும் தனி ராஜ கோபுரம் கொண்ட மிக பிரம்மாண்டமான தலமாகும். கோவில் வந்து ஏறத்தாழ வந்து 1000 வருடம் வந்து பழமையான வரலாற்று சிறப்பு மிக்க கோயிலாகும். இது மூலவர் வந்து விநாயகரின் 32 வடிவங்களில் 8வது வடிவமான உச்சிஷ்ட கணபதி வந்து மூலவராக இங்கு விட்டிருக்கிறார். அதுவும் வந்து 4 கரங்களுடனும் தனது இடது தொடையில் வந்து தேவி நீலவாணியை அமர்த்தியவாறு அரிய கோணத்தில் வந்து அருள் பாலிக்கிறார். ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தின் முதல் 3 நாட்கள் அதிகாலையில் வந்து சூரிய ஒளிக்கதிர்கள் வந்து நேரடியா வந்து கருவறையில் உள்ள விநாயகர் மீது விழும் வகையில் வந்து இந்த கோயில் வந்து அற்புதமா வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த விநாயகர் கோயிலை வந்து நல்லா வழிபட்டுட்டு இங்கிருந்து வந்து கிளம்ப ஆரம்பிச்சோம். என்னுடைய திருநெல்வேலி பயணத்துல வந்து நவ கைலாய தலங்களையும் நவ திருப்பதியையும் உங்களோட வந்து பயணிச்சது வந்து எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணம். இது எனக்கு பர்சனலாக வந்து இந்த திருநெல்வேலி ஊரை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து அவ்வளோ அன்பானவர்கள். இறுதியாக வந்து இந்த நெல்லையப்பர் கோயிலையும் வந்து வழிபட்டுட்டு இவ்வளோ தூரம் திருநெல்வேலி வந்துட்டு வந்து திருநெல்வேலி அல்வா சாப்பிடாமல் இருக்க முடியாது. அதுக்காக வந்து கோயில் எதிர்க்கே இருக்கக்கூடிய இந்த RS அல்வா கடையில் வந்து போய் சாப்பிட்டேங்க. எனக்கு வந்து இந்த கடைலாம் ஃபேமஸ்லாம் தெரியாது, போய் சாப்பிட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் போனாலும் இந்த கடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து ஒரு பிரம்மாண்டமான பயணமாக இருக்கும். என்னுடைய பயணம் வந்து அடுத்த பயணம் வந்து இமயமலையை நோக்கி இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க என்னோட வர சீரீஸ் எல்லாத்தையும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.